ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம நேற்று மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அது அப்படிதான் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸ்டார்டிங் வித் ஜிங்க்கு. ஸோ ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்டொகாஸ்டிக்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸ்டொகாஸ்டிக்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தெரியும். அந்த விண்டோ சின்னது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம ஜிங்க் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு டைம் 12 o'clock கிராஸ் பண்ணதுனால உங்களுக்கு இன்னைக்கு கேண்டில் அடுத்த நாள் மார்னிங் 7 o'clock மேலே தான் அந்த கேண்டில் வரும். பட் நெவர்த்லெஸ் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஜிங்க் ப்ரெடிக்ட் பண்ணது நாளைக்கு, அதாவது இன்னைக்கு நம்ம நேற்று என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் டிப்பு கொடுப்பான். பட் ஆனால் டிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா மார்க்கெட் மேல புல்லிஷா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ஷனா இருந்துச்சு ஜிங்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரியே ப்ரீவியஸ் க்ளோஸ் 266 க்ளோஸ் ஆயிருந்தான். ஓப்பன் என்னதான் அவன் 267 ஓப்பன் ஆயிருந்தாலும் டிப்பு கொடுத்தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 ரூபி கிட்ட அவன் டிப்பு கொடுத்துருக்கான். 267 ஓப்பன் ஆனவன் 266.75 வரைக்கும் அதுக்கப்புறம் மேலே 268.9 வரைக்கும் மேலே போயிருக்கான். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணபடி மார்க்கெட் எக்ஸாக்டா கொஞ்சம் டிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லா பையிங் சைட்ல மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம அது நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் ஃபார் ஜிங்க் ப்ராப்பரா இருந்துச்சு. நீங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிளஸ் நீங்க அந்த நேற்று வீடியோ பார்க்காதவங்க நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நம்ம எதை பேஸ் பண்ணி அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணோம், அந்த அனாலிசிஸ் எதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்தர் நீங்களும் சொந்தமா அனாலிசிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். பட் எஸ், நெவர்த்லெஸ் நம்மளோட ஜிங்க் ப்ரெடிக்ஷன் எக்ஸாக்டா மார்க்கெட் கீழே கொஞ்சம் டிப்பு கொடுத்தா அதுக்கப்புறம் மார்க்கெட் கம்ப்ளீட்டா பையிங் சைட்ல தான் இருந்திருக்கான். அண்ட் நேச்சுரல் கேஸ் நம்ம ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நேச்சுரல் கேஸ் என்னால் இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். லேப்டாப் பேட்டரி 1 செகண்ட். ஓகே, யா, ஓகே. ஸோ மார்க்கெட் நான் நேச்சுரல் கேஸ் எனக்கு நான் பெரிஷா இருக்கும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணல, புல்லிஷா இருக்கும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணல. நான் நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லாவே புல்லிஷ் சைட்ல தான் இருந்தான். பட் கடைசியா கொஞ்சம் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணாங்க. பட் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் நேற்று ப்ரெடிக்ட் பண்ணல. அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், நான் நேற்று மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணல. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 304 ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆனது ஹை 311 வரைக்கும் போயிருக்கான் ஹை. ஸோ அதனால மார்க்கெட் ஓரளவுக்கு புல்லிஷா தான் இருந்துச்சு. பட் புல்லிஷா இருந்தவன திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுச்சு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஸோ நாளைக்கும் நேச்சுரல் கேஸ் எனக்கு கொஞ்சம் அன்ஸ்டேபிள் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பையர்ஸும் உள்ள டாமினேட் பண்றாங்க. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு மார்க்கெட் செல்லர்ஸும் உள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் அன்ஸ்டேபிளா நான் ஃபீல் பண்றதுனால நேச்சுரல் கேஸ் நான் நாளைக்கும் என்ட்ரி எடுக்கிறது கஷ்டம் தான். அதனால ஸோ நேச்சுரல் கேஸ் அது. அண்ட் மோரோவர் நம்ம அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அலுமினியம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் கண்டிப்பா பெரிஷா இருக்கும் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் மார்க்கெட்டு. ஏன்னா மார்க்கெட் நேத்து நல்லாவே அடிச்சு இறங்கியிருந்தான். நல்ல செல்லர்ஸ் ஃபுல்லா டாமினேஷன்ல இருந்துச்சு நேற்று மார்க்கெட்டு. ஸோ நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம்னா, இன்னைக்கு மார்க்கெட் கண்டிப்பா செல்லிங் சைட்ல தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். அண்ட் அதே மாதிரியே நம்ம நேற்று வீடியோ பார்த்தவங்களும் இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் வாட்ச் பண்ணவங்களுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். அலுமினியம் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுல இருந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா செல்லிங் சைட்ல தான் இருந்தான். அதுக்கப்புறமா தான் நமக்கு பையர்ஸ் உள்ள டாமினேட் பண்ணாங்க. அண்ட் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் ஆன ப்ரைஸ் 256.75. அதுல மார்க்கெட் கொஞ்சம் 257 அதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் 256.15 அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரூபா கிட்ட அவன் கீழே இறங்கியிருந்தான். மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு அந்த ஹை போனதுல இருந்து அதுக்கப்புறம் அவன் கீழே ஒரு 1 ரூபி கிட்ட கீழே இறங்கியிருந்தான். ஸோ கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் 258.55 வரைக்கும் போனவன். பட் அதுக்கப்புறம் அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையுமே உடைக்கல. அவனுக்கு அங்கேயுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. 258.40 அந்த 45-50 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அவன் அந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணி மேலே ஏறாம திரும்ப செல்லர்ஸ் உள்ள டாமினேட் பண்ணி கீழே மார்க்கெட்டை செல்லிங் சைட்லேயே தான் பேரிஷாவே தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மார்க்கெட்டை வாட்ச் பண்ணவங்களுக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அண்ட்
ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா மார்க்கெட் நம்ம வந்து இன்னைக்கு ஜிங்க்கும் சரி அலுமினியமும் சரி நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து பிஹேவ் ஆயிருக்குது. அண்ட் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து என்னால் வந்து எதுவுமே இன்னைக்கு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல. நேற்றும் பண்ணியிருந்தேன், நேற்று நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் எதுவும் இல்லைன்னு. அண்ட் அதே மாதிரியே வந்து நாளைக்கு நேச்சுரல் கேஸ் எனக்கு எப்படி ப்ரெடிக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஷுவராக தெரியல. மார்க்கெட் வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். இட் கேன் ஹேப்பன் எனி சைடு. ஸோ நாளைக்கு நான் வந்து மேபி நாளைக்கு ஒன் டே நான் கொடுப்பேன். நாளைக்கு மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் பக்கம் டாமினேட் ஆகுது, இல்லை நாளைக்கு வந்து பையர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அதை பொறுத்துட்டு நான் கண்டிப்பாக டெசிஷன் எடுக்கலான்னு அப்படிங்கிறது நான் இருக்கேன். ஸோ நேச்சுரல் கேஸ் இதுதான் ஸ்டேட்டஸு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் ஆன் எஸ்டர்டேஸ் கால். இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு, ப்ளஸ் ரெண்டாவது மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அலுமினியம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அட் த சேம் டைம் ஜிங்க்குமே வந்து நாளைக்கு ஓரளவுக்கு புல்லிஷாக தான் இருக்கும், பட் ரொம்ப புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஸோ ஜிங்க் அண்ட் அலுமினியம் நாளைக்கு வந்து ஓரளவுக்கு புல்லிஷாக இருக்கலாம், பட் செல்லர்ஸ் டாமினேஷன் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் டாமினேஷன் இருக்குது. ஸோ நாளைக்கு செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பட் மார்க்கெட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பையர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அட் த சேம் டைம் வந்து நம்ம இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன அப்டேட்ஸ் மாதிரி பார்த்துடலாம். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து செக்மெண்ட் ஆக்டிவேஷன் இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஜெரோதா அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட கன்சோல் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட கன்சோல் பேஜில் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸ் கீழே வந்து உங்களோட பர்சனலும் நீங்கள் யாராச்சும் நாமினிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட், அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே லெஃப்ட் சைடில் வரும். அதில் வந்து நீங்கள் செக்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி, அதாவது நான் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். மெயினாக நான் வந்து ஆப்ஷன்ஸ் நான் பார்த்துருக்கேன். என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் வந்து நான் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டியில் வந்து ஆப்ஷன்ஸில் பண்ணியிருப்போம். ஸோ நான் வந்து அதுக்கான செக்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் நான் கமாடிட்டிஸும் ஃபாலோ பண்ணுறதுனால வந்து எனக்கு கமாடிட்டி அண்ட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் வந்து நான் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் செக்மெண்ட் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இதை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் இங்கே ஸ்விட்ச் மாதிரி இருக்கு, நான் அதை டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வேறு ஏதாச்சும் செக்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இங்கே செக்மெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் இங்கே கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா வந்து இது என்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ஜெரோதாவோட பேசிஸ் பண்ணி அவங்க அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி 1 to 3 டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அது நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணிக்கலாம். மேபி என்ன சொல்லுவாங்க, மேபி லாஸ்ட் 1 year ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஐடிஆர் ஃபார்ம் அந்த மாதிரி சம்திங் ஆர் தி அதர் வந்து உங்ககிட்ட ஒரு வேலிட் ப்ரூஃப் மாதிரி ஒன்று கேட்பாங்க. அது நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு வி கேன் ஆக்டிவேட் த செக்மெண்ட்ஸ். அண்ட் இல்லை எனக்கு செக்மெண்ட் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கில்லும் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் த மீனிங் ஆஃப் கில் ஸ்விட்ச் வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹெவி லாஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்ம இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண வேணாம், நம்ம இதுக்கப்புறம் உள்ளே போனால் நம்ம கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும் அப்படிங்கிற நமக்கு ஒரு இருக்கு. பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து இட்ஸ் அ ஹேபிட் ஃபார்மிங், இட்ஸ் அடிக்டிவ் இல்லைங்களா. சம்டைம்ஸ் வந்து நம்மளே அறியாமல் வந்து இல்லை ட்ரேட் எடுப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து நீங்கள் இந்த கில் ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து then that particular segment will be deactive for 12 hours. நம்மளால வந்து அதை ஆக்டிவ் பண்ண முடியாது. It will automatically get activated after 12 hours இல்லைங்களா. ஸோ நீங்கள் போய் அது வந்து ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்காக அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து கில் ஸ்விட்ச் பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக திரும்ப ஆக்டிவ் ஆகுமான்னு தெரியல. பட் ஃபார் த நெக்ஸ்ட் 12 hours நீங்கள் வந்து கில் ஸ்விட்ச் ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த செக்மெண்ட்டை ட்ரேட் பண்ண முடியாது அண்ட் இட் வில் நாட் கெட் ஆக்டிவேட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் 12 hours. ஸோ 12 hours நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் மேபி த நெக்ஸ்ட் டே ட்ரேடிங் செஷனில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஆட்டோமேட்டிக்காக ஆகுமா இல்லை மேனுவலாக பண்ணணுமா எனக்கு தெரியல. பட் ஈதர் கேஸ் உங்களால் வந்து 12 hours வந்து செக்மெண்ட் ஆக்டிவேஷன் இருக்காது, நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. அது எந்த பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து நம்மளோட பெனிஃபிட்டுக்காக தான் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஏன்னா நம்ம நிறைய ட்ரேட்ஸ் உள்ள எடுத்து வித் சம் ஹார்ஷ் டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கும்போது வந்து ஹெவி லாஸஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த பர்பஸ்க்காக வந்து இங்கே நம்ம கில் ஸ்விட்ச் வச்சிருக்காங்க. பட் நம்ம செக்மெண்ட் ஆக்டிவேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா கன்சோல் பேஜ் போயிட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டு
அதில் நம்ம செக்மெண்ட்ஸ் வந்தோம் அப்படின்னா அதில் நம்ம எந்த செக்மெண்ட் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ, கமாடிட்டிஸோ இல்லை வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோ இல்லை வந்து ஆக்சுவல் ஷேர் மார்க்கெட்டோ இல்லை கரன்சியோ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இது நான் ஆக்டிவேட் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு ஆக்டிவேட் ஆகிடும். பட் நெவர்த்லெஸ் ஐ திங்க் தே ஹேவ் அ ப்ராசஸ் ஆஃப் 24 to 48 hours. அவங்க வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ள உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. இட் வில் கெட் ஆக்டிவேட். எனக்கு அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆக்டிவேட் பண்ண உடனே எனக்கு அது ஆக்டிவேட் ஆகிடும். வித்தின் லெஸ் தென் 12 ஹவர்ஸ் எனக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும் செக்மெண்ட்ஸ். ஸோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இது மெயினாக அவங்களுக்காக பண்ண வீடியோ தான் இது. ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு எதுவும் ஃபர்தர் கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸ் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அட் த சேம் டைம் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் அவங்களுக்கும் வந்து எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து மேபி என்னோட வீடியோஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அட்லீஸ்ட் ஒரு ட்ரிகராக இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா we all have to have our own strategies இல்லைங்களா, not dependent on the other person. We have to be relying on our own self அப்படிங்கிறது தான் என்னோட தாட். அதனால தான் எப்பவுமே வந்து நான் சொல்றது வந்து என்னோட மற்ற வீடியோஸ்லயும் வந்து just be having your own strategies to trade. And yes, friends, as usual, thanks for watching my videos and supporting me. Good night to all.